ஹாய் ஆல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேப் ஸ்லீவை எப்படி ஃபினிஷிங்காக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் டெமோ ஸ்டிச் பண்ணி காட்டினது. அந்த டைமில் தான் சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோ எடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நார்மல் ஸ்லீவ் மாதிரி கேப் ஸ்லீவ் வந்து ஆல்ரெடி கட் பண்ணுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன். அதை கட் பண்ணி இங்கே வந்து கேப் ஸ்லீவை நார்மல் ஸ்லீவ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரொம்ப குட்டியாக இருக்கும் அந்த கேப் ஸ்லீவ் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மெத்தட் 1 மெத்தட் 2 அப்படின்னு 2 டைப் ஆஃப் கேப் ஸ்லீவ் இருக்குது. இதில் மெத்தட் 1 வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இது தான் ஸ்டிச் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து நான் 1.5 இன்ச் அகலத்தில் நெக்குக்கு எப்படி நம்ம ஒரு பயாஸ் ஃபேப்ரிக் எடுப்போமோ அதே மாதிரி ஸ்லீவுக்கும் பயாஸ் ஃபேப்ரிக் எடுத்துட்டு அந்த 1.5 இன்ச் அகலத்தில் இருக்கிறத நான் அப்படியே ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்லீவை வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே பயாஸை வச்சு நான் ஸ்டிச் பண்ணேன். இதை நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணால் கூட போதும். நான் வந்து 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா பேலன்ஸ் இருக்கிறத கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். இங்கே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ரா எட்ஜஸ்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டாக மடித்து வச்சு தைச்சதுனால இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பயாஸ் ஃபேப்ரிக்கை அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மேலே திருப்பி அப்படியே நான் வந்து கன்சீல் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். அப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது ஸ்லீவை வந்து நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே விட்டுடணும். வெறும் பயாஸை மட்டும்தான் நம்ம டேர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளோட ஸ்லீவ் மட்டும் ஒரு கேப்போட ஹெட் மாதிரி ஃப்ரண்ட்டில் வர்ற பீஸ் மாதிரி உங்களுக்கு வெளியில் நீட்டிகிட்ருக்கும். அப்போ இதில் ரா எட்ஜஸ் எதுவுமே இல்லாமல் சூப்பர் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஜிப் இன்விசிபிள் ஜிப்பு நான் வச்சுருக்கேன். அந்த ஜிப்பையும் கன்சீல் பண்ணி எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஷோல்டர் கன்சீல் பண்ணியிருக்கிறோம், அப்புறம் நெக்லைன் கன்சீல் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஃபுல் கன்சீல்டோடு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ சைட் சீம் தைக்கிறேன், இதை கூட நம்ம அழகாக கன்சீல் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓவர்லாக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைட் சீமை மட்டும் ஃபினிஷ் பண்ணாமல் விட்டுருக்கேன். அதை நான் அப்புறம் ஓவர்லாக் பண்ணிடுவேன். அப்புறம் கீழே வந்து ஹெம்லைனுக்கு வந்து 1 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தேன். அந்த 1 இன்ச்சை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டான இப்போ க்ராப் டாப் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கேப் ஸ்லீவ் இதுதான் நான் இந்த வீக் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு சின்னதாக 1 இயர் சைஸ்க்கு தைச்ச ட்ரெஸ்ஸு. இது பேர் என்னென்னா க்ராப் டாப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து இன்விசிபிள் ஜிப் வச்சுருக்கோம், கேப் ஸ்லீவ் வச்சுருக்கிறோம். ஃப்ரண்ட்டில் ஏதாவது ஃப்ளவர் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இதில் வந்து நம்ம பின்னாடி வந்து ஜிக்ஸாக்டில் நம்ம நாட் கட்டுவோம்ல அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு லூஸ் ஃபிட் கார்மெண்ட்டு, அதனால் இந்த மாதிரி வச்சுட்டோம். இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு டை கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ட்ரிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸையும் இந்த ட்ரெஸ்ஸில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்படி இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஸ்டூடெண்ட் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக என்னென்னலாம் இந்த ட்ரெஸ்ஸில் நான் ஆட் பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரோலையில் ஹெம்லையும் நான் ஒரு சின்னதாக ஒரு பெல் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு போட் ஷேப் மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதுதான் லாஸ்ட் ஃபைனல் அவுட்புட் வந்திருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த இன்விசிபிள் ஜிப் பாருங்கள் எவ்வளோ நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த ட்ரெஸ் வந்து இந்த ஃபேப்ரிக் நானே கஸ்டமைஸ் பண்ணி பிரிண்டிங்லாம் நானே கொடுத்து வாங்கின ஃபேப்ரிக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் ஃபினிஷாக இருக்கும். சாட்டின் அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு நல்ல ஃபினிஷாக இருக்கும். வித்தவுட் லைனிங்கில் கூட நம்ம ஸ்டிச் பண்ணலாம். பட் இது நான் லைனிங்கோட ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.